வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புது தமிழ் படம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். B3BHK ஜூலை 4, 2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆமா. இந்த படம் ஆரம்ப கட்ட விமர்சனங்கள் படி பாக்குறவங்களோட மனச ரொம்ப ஆழமா தொற்றுக்குன்னு ஒரே பேச்சா இருக்கு. கேள்விப்பட்டேன். நம்ம கிட்ட இப்போ சில ரிவ்யூஸ் இருக்கு, பிரஸ் ஷோ பார்த்தவங்களோட கருத்துக்களும் இருக்கு. இத வச்சு இந்த படம் ஏன் இவ்ளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் அலசுவோம் இல்லையா? கண்டிப்பா. இந்த கட்டுரைகள் எல்லாம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நடுத்தர குடும்பத்தோட கதை. அவங்களோட கனவுகள், அவங்க போராட்டங்கள், அந்த வாழ்க்கை பயணம், அத பத்தி தான். சரி. குறிப்பா சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற பலருக்கும் இது ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு தெரியுது. உங்கள மாதிரி என்ன மாதிரி பலரோட கதை. ஆமா, அந்த கனவு எல்லாருக்குமே இருக்கும். சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் போவோமே. படத்தோட கதைக்கரு ரொம்ப சிம்பிளா. அப்பா வாசுதேவனா சரத்குமார், அம்மா சாந்தியா தேவியானி. ஓ, நல்ல காம்பினேஷன். பையன் பிரபுவா சித்தார்த், பொண்ணு ஆர்த்தியா மீதா ரகுநாத். அவங்களுக்கு ஒரே கனவு, ஒரு சொந்த வீடு. அதுதானே எல்லா நடுத்தர குடும்பத்தோட பெருங்கனவு. ஆமா, வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில வர எதிர்பாராத செலவுகள், திருப்பங்கள், அதனால அந்த கனவு தள்ளி போய்கிட்டே இருக்கு. இது வெறும் ஒரு வீட்டு கனவுன்னு மட்டும் சொல்லிட முடியாது இல்லையா? இல்ல. விமர்சனங்கள் சொல்ற மாதிரி அந்த சொந்த வீடுங்கிறது நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு அடையாளம் மாதிரி. ஆமா, சமூகத்துல ஒரு அந்தஸ்து. அதேதான். அந்த இலக்கு அடைய அவங்க படுற கஷ்டங்கள், சின்ன சின்ன தோல்விகள், பண பிரச்சனை, பசங்க படிப்பு செலவு, ஆமா, திடீர்னு வர்ற மெடிக்கல் செலவு, இப்படி ரொம்ப யதார்த்தமான சிக்கல்களை படம் காட்டுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையோட எங்கேயோ ஒரு இடத்துல பொருந்தி போகுது. நிச்சயமா அந்த கனெக்ட் தான் படத்தோட பெரிய பலம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கதைகள் பல வந்திருக்கு. ஆனா இந்த இயக்குனர் ஸ்ரீ கணேஷ், அவர் 8 தோட்டாக்கள், குருதியாட்டம் மாதிரி படங்கள் எடுத்தவர். ஆமா, ஆக்ஷன் படங்கள். இது எப்படி இவ்வளவு மென்மையா உணர்வு பூர்வமா இருக்கு? அதுதான் ஆச்சரியம். அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றாங்க. அவரோட வழக்கமான பாணியிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டு ஒரு முயற்சி. முதல் பாதி கொஞ்சம் மெதுவா நகருதுன்னு சொல்றாங்க. ஆனா அது அந்த குடும்பத்தோட தொடர் முயற்சிகள், அவங்க சந்திக்கிற ஏமாற்றங்கள், அதையெல்லாம் அழுத்தமா பதிவு செய்தான். சலிப்பா இல்லாம இருக்குமா? இல்ல, சலிப்பா இல்லாம அந்த யதார்த்தம் நம்ம மனசை பாதிக்குதுன்னு ரிவ்யூ சொல்லுது. அப்புறம் 2வது பாதியில அடுத்த தலைமுறை சித்தார்த், மீதா ரகுநாத். ஆமா, பிரபுவும் ஆர்த்தியும் அந்த கனவை எப்படி முன்னெடுத்து செல்றாங்கிறதுல கவனம் போகுது. ஓ, அப்போ கதை சொல்ற மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, படம் வெறும் வெற்றியை பத்தி மட்டும் பேசல, தோல்விகளை பத்தியும் பேசுது. சில சமயம் இலக்க அடையறதை விட அந்த பயணமே முக்கியங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஃபேமிலி டிராமா மாதிரி. ஆமா, அதே சமயம் ஒரு ஃபீல் குட் அனுபவத்தையும் கொடுக்குது. சில யதார்த்தமான மனசை கணக்க வைக்கிற தருணங்கள் இருக்கு. ஆனா அது வாழ்க்கையோட ஒரு பகுதிதான்னு ரொம்ப பக்குவமா சொன்னதா பாராட்டுறாங்க. அந்த யதார்த்தத்தை சரியா கொண்டு வர்றதுல ஒளிப்பதிவுக்கு பெரிய பங்கு இருக்குமே. நிச்சயமா. தினேஷ் கிருஷ்ணன், ஜிதின் ஸ்டானிஸ்லாஸ், இவங்க 2 பேரோட ஒளிப்பதிவு அந்த யதார்த்தத்தை அவ்வளோ அழகா படம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி, கதை, இயக்கம், டெக்னிக்கல் விஷயம் எல்லாம் ஓகே. ஆனா நடிகர்கள் அவங்க எப்படி? சித்தார்த்துக்கு இது 40வது படம் வேற. நடிகர்கள் தேர்வு ரொம்ப பொருத்துன்னு எல்லாருமே சொல்றாங்க. சித்தார்த் அந்த பிரபுங்கிற மிடில் கிளாஸ் பையனோட தவிப்புகள், சின்ன சின்ன ஆசைகள், போராட்டங்கள், அதையெல்லாம் ரொம்ப நுணுக்கமா வெளிப்படுத்தியிருக்காருன்னு பாராட்டுறாங்க. அப்படியா? சரத்குமார் அவரோட வழக்கமான மாஸ் ஹீரோ இமேஜை விட்டுட்டு ஒரு கனவை துரத்துற கொஞ்சம் வயசான தளர்ந்த அப்பாவா அடையப்பா நடிப்புல ஒரு புது பரிமாணத்தை காட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. தேவியானி சொல்லவே வேணாம். அந்த குடும்பத்துக்காகவே வாழ்ற அம்மாவா அவ்வளவு இயல்பா பொருத்தமா இருக்காங்க. மீதா ரகுநாத் பத்தி என்ன சொல்றாங்க? ஆர்த்தி கதாபாத்திரா மீதா ரகுநாத் அந்த குடும்பத்தோட ஒரு வெளிச்சம் மாதிரின்னு சொல்றாங்க. அவங்க இருப்பு படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குதான். துணை நடிகர்கள் சைத்ரா ஆச்சார், யோகி பாபு, சுப்பு பஞ்சு, விவேக் பிரசன்னா எல்லாருமே அவங்க பங்குக்கு படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா யோகி பாபு காமெடி இல்லாம குணச்சித்திர வேடத்துல கவனம் இருக்கிறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. வாவ், அப்ப பிரஸ் ஷோ ரிவ்யூஸ் எல்லாம் பயங்கர பாசிட்டிவ் போல. ஆமா, பயங்கர பாசிட்டிவ். மனச தொட்ட அழகான படம், உணர்வு பூர்வமான பயணம், யதார்த்த சினிமா, இப்படி நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. சிலம்பரசன் டிஆர் கூட படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு. ஆமா, ரேட்டிங்ஸ் பார்த்தாலே தெரியுது. 3.5, 3.75, 4. சில பேர் 5.5 கூட கொடுத்திருக்காங்க. 5.5? அப்ப அவ்ளோ பாதிச்சிருக்கு. ஏன்னா இது வெறும் வீடு வாங்குற கதை இல்ல. வேலையில திருப்தி இல்லாம இருக்கிறது, கல்யாண வாழ்க்கையில வர சின்ன சின்ன உரசல், பணப்பற்றாக்குறை,
இப்படி மிடில் கிளாஸ் வாழ்க்கையோட பல பிரச்சனைகளை, பல அடுக்குகளை படம் தொட்டு பேசுது. சமூக அழுத்தங்கள், பெத்தவங்க பசங்களோட கனவுகளை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம், இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களையும் சரியா கையாண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் உருவாகுது. இப்போ ஒரு சின்ன சந்தேகம். முதல் பாதி வேகம் குறைவா இருக்குன்னு சிலர் ஆரம்பத்துல சொன்னாங்களே, அது ஒரு குறையா தெரியலையா இப்போ? அது சில பேர் அதை மென்ஷன் பண்ணாலும் அது கதைக்கு தேவைப்பட்ட வேகம்னும் அந்த யதார்த்தத்தை உணர்த்த அது அவசியம்னு தான் பலரும் சொல்றாங்க. படத்தோட உணர்வுபூர்வமான அம்சம் அந்த வேக குறைவை மறக்கடிச்சிடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அம்ரித் ராம்நாத்தோட இசையும் ஒரு முக்கிய காரணம். ஓ, மியூசிக் டைரக்டர். ஆமா, அறிமுக இசையமைப்பாளர். அவரோட இசை, குறிப்பா பின்னணி இசை, படத்தோட ஆன்மாவா இருக்குன்னு ரொம்ப பாராட்டுறாங்க. இந்த 3 BHK வெறும் ஒரு பொழுதுபோக்கு படமா இல்லாம நம்மள பலரோட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா போற, நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு உணர்ச்சிகரமான அனுபவமா இருக்குன்னு தோணுது. உடைந்த கனவுகள், தடங்கல்கள், அதிலிருந்து மீண்ட வர்றது, இத பத்தின ஒரு அழகான கதை. நிச்சயமா, நடுத்தர வர்க்கத்தோட ஏக்கங்களையும், குடும்ப உறவுகளோட சிக்கல்களையும், அந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் இவ்வளவு நேர்மையா சொன்ன இந்த படம் கண்டிப்பா இந்த வருஷத்தோட முக்கியமான படமா இருக்கும். படம் பார்த்து முடிச்ச பிறகும் அதோட தாக்கம், அந்த கேரக்டர்ஸ், அந்த உணர்வுகள் உங்க மனசுல நிச்சயமா தங்கி நிக்கும்னு விமர்சகர்கள் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அப்போ தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். நன்றி.